35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். இந்திய சினிமாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க ஒரு படம்னா கூலி தான். ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. கரெக்டாக அங்கே ஆடியோ லான்ச் நடக்கிறப்ப இங்கே ட்ரெய்லரும் லான்ச் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு உண்மையிலே சொல்ல போனால் இந்த வயசில் இவ்வளோ ஸ்டைலிஷாக இவ்வளோ அழகாக ஒருத்தர் இருப்பாராங்கிறது நமக்கு தெரியல. அது மாதிரி செதுக்கியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் இந்த படத்தில் தான் அந்த வேலையை செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். பார்க்குறப்ப எல்லாரையுமே ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. நாகார்ஜுனாவெலாம் ஒரு 10 வருஷம் கம்மியான மாதிரி இருக்கிறார். பழைய உதயம் படத்தில் பார்க்க நாகார்ஜுனா மாதிரி இருக்கிறாரு. ரஜினிகாந்த் பார்க்குறப்ப தளபதி படத்தில் பார்க்குற ரஜினி மாதிரி இருக்காரு. அந்த ஸ்பீட் இருக்கிறாரு. ஹார்பரில் ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய 2 கேங்ஸ்டர்ஸ், அந்த 2 கேங்ஸ்டர்ஸ்க்கு நடக்கக்கூடிய ஒரு சண்டை தான் படம். அமீர் கானும் இந்த படத்தில் இருக்காரு. ஏதோ எல்லாருமே கேங்ஸ்டராக தான் இருக்காங்க. இதில் யார் நல்லவர் யார் கெட்டவர், இவர் எந்த ஒரு கேங்ஸ்டர்னு தெரியல. படம் பார்த்தா ஒரு ஹார்பர் பிளாக்ல பண்ணியிருக்காங்க. அந்த நைட் எஃபெக்டில் ஒரு ஐலண்ட் மாதிரியான ஒரு ஹார்பர் பிளாக்கு அப்படிங்கும்போது படம் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக 100% இது ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட்டு ப்ராக்ஷன் படங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ட்ரெய்லர் பார்க்குறப்ப பண்ணியிருக்கு. அவ்வளோ எல்லாரையும் அழகாக காமிச்சிருக்காங்க. இல்லை, பிஸ்னஸ் எல்லாமே விற்று முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 560 கோடி ரூபாய்க்கு தமிழ் சினிமாவில் எந்த படமே பண்ணாத ஒரு பிஸ்னஸ் இந்த படம் பண்ணியிருக்கு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் சுபேர் சரதா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கிட்டத்தட்ட தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க ஒரு படம்னா கூலி தான். ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கூலி ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் மத்தியில் படம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், ரஜினிகாந்த், சத்யராஜ், அமீர் கான், உபேந்திரா அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், ஸ்ருதிஹாசன், அனிருத் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோட அந்த படம் வந்தது. ஏற்கனவே ஒரு சாங்கு ரிலீஸ் ஆச்சு. ஏற்கனவே 3 சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. சிக்குடு சாங்கு ஒன்று வந்துச்சு, அப்புறம் மோனிகா வந்தது, அப்புறம் பவர்கஸ் சாங்கு 3 சாங் வந்தது. அந்த 3வது அந்த பவர்கஸ் சாங்கு பெருசாக வைரலாகி போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் இன்னைக்கு வந்து படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடக்குது. நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் சென்னையில் ஆடியோ லான்ச் நடக்குது. ரஜினிகாந்த் சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் ஆடிட்டோரியத்துக்குள்ளே போகிறார். பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். அவங்க ஏரியாவில் ஃபுல்லாக மக்கள் தமிழ்நாட்டிலேருந்து பல இடங்கள்லேருந்து திரண்டு வந்திருக்கிறாங்க. ரஜினி ரசிகர்கள் வந்து மதுரையிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து பல இடங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே சென்ட்ரலுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த ஏரியாவே இன்றைக்கி பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. 50 years ரஜினி வேறு அது வேறு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இவரே அந்த உள்ளுக்குள்ளே போகிறது ரொம்ப தடுமாறி போகிறார். அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய செலிப்ரேஷன். பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாருமா நடிச்சவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஏறக்குறைய எல்லாருமே இன்றைக்கி வந்து சென்னையில் அந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிறாங்க. விழா கோலமாக நடந்துகிட்டு இருக்குது. நம்ம அந்த நேரத்துலலாம் கரெக்டாக அங்கே ஆடியோ லான்ச் நடக்கிறப்ப இங்கே ட்ரெய்லரும் லான்ச் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு உண்மையிலே சொல்ல போனால் இந்த வயசில் இவ்வளோ ஸ்டைலிஷாக இவ்வளோ அழகாக ஒருத்தர் இருப்பாராங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா உண்மையில் அவ்வளோ அழகாக காமிச்சு, அது ரஜினிகாந்த் மட்டும் இல்லை, எல்லாரையுமே இந்த ட்ரெய்லரில் பார்த்தா ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதுவே ஒரு பிரில்லியன்ட். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதை பார்க்குறப்ப எனக்கு மணிரத்னம் ஒரு மேக்கிங் மாதிரி இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் எல்லாருமே அழகாக இருப்பாங்க. அப்புறம் எல்லா சின்ன கேரக்டர் நடிக்கிறவங்கள கூட ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார். இந்த ஃப்ரேம் பியூட்டிம்பாங்கல்ல, அது மாதிரி செதுக்கியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் இந்த படத்தில் தான் அந்த வேலையை செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். பார்க்குறப்ப எல்லாரையுமே ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. நம்ம நாகார்ஜுனாவெலாம் ஒரு 10 வருஷம் கம்மியான மாதிரி இருக்கிறார். பழைய உதயம் படத்தில் பார்க்க நாகார்ஜுனா மாதிரி இருக்கிறாரு. ரஜினிகாந்த் பார்க்குறப்ப தளபதி படத்தில் பார்க்குற ரஜினி மாதிரி இருக்காரு. அந்த ஸ்பீட் இருக்கிறாரு. அது எல்லாரையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாரு. ஸ்ருதிஹாசன் மேக்கப் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. அந்த படத்தில் மேக்கப் இல்லாமல் இருக்குங்க. அதப்போ ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்டான ஒரு ட்ரெய்லர் பார்க்குறப்ப நல்ல ட்ரெய்லர். வந்து எடிட்டர் ஃபிலோமின் ராஜ் வந்து இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக வேலை செஞ்சுருக்காங்க. நல்ல ஃபாஸ்டான ட்ரெய்லரு. எங்கெங்கே பிளேஸ்மெண்ட் பண்ண ரஜினிகாந்த் அந்த ட்ரெய்லரில் நீங்கள் ஒரு ஹீரோவை வந்து ஃபுல்லாகவே ட்ரெய்லரில் காமிச்சிட்டோம்னா அது ஒரு இது இருக்காது. அதனால் என்ன பண்ணால் ஃபுல்லாக பில்டப் சீன்ஸாக வச்சு அங்கங்கே அவருடைய இன்செட்ஸை போட்டுக்கிறாங்க ட்ரெய்லரில். அது ஒரு பெரிய வச்சு. அனிருத் சொல்லவே வேண்டாம், தாறுமாறாக பட்டையை கிளப்பியிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் பிறக்கிறப்ப தான் அவன் யார் கையில் சாக போகிறாங்கிற தலையெழுத்து நெத்தியில் எழுதியிருக்கின்ற டைலாகோடு அந்த ட்ரெய்லர் ஆரம்பித்து பார்க்குறப்ப நம்ம ஒரு கேங்ஸ்டர் கதை நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ அரசல் புரசலாக வந்த கதைகள், சோஷியல் மீடியாவில் வந்த கதைகள் பார்க்குறப்ப இந்த ட்ரெய்லரையும் பார்க்குறப்ப ஏறக்குறைய அந்த கதை தான், வேறு மாற்று கருத்து கிடையாது. 2 கேங்ஸ்டர்ஸ், ஹார்பரில் ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய 2 கேங்ஸ்டர்ஸ், அந்த 2 கேங்ஸ்டர்ஸ்க்கு நடக்கக்கூடிய ஒரு சண்டை தான் படம். அது ஒரு கேங்ஸ்டர்ஸுடைய தலைவராக நாகார்ஜுனா இருக்கிறாரு. ஒரு கேங்ஸ்டர்ஸுடைய தலைவராக ரஜினிகாந்த் இருக்கிறாரு. ரஜினிகாந்த் அதில் வந்து நல்லவரா கெட்டவரா
அப்படிங்கிறதெல்லாம் நீ ஃப்ளாஷ்பேக்கில் வரும். இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அவர் நாகார்ஜுனோடைய பொண்ணா ஸ்ருதிகாசன் இருக்கிறாங்க. சத்யராஜுடைய பொண்ணா ஸ்ருதிகாசன் இருக்கிறாங்க. சத்யராஜ் ஒரு சைலண்ட் ஒரு ரோலாக வில்லன் மாதிரி இருக்கிறாரு. சாபின் அவருக்கு இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் ட்ரெயிலருடைய ஓப்பனிங்கே அவர் தான் காட்டுறாங்க. அவரோட வாய்ஸ் மட்டும் இல்லை, அவர் தான் வந்து இந்த படத்தை ஏதோ முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு மாதிரி இப்போ தெரியுது. அமீர்கானும் இந்த படத்தில் இருக்கார். ஏதோ எல்லாருமே கேங்ஸ்டராக தான் இருக்காங்க. இதில் யார் நல்லவர் யார் கெட்டவர், இவர் எந்த ஒரு கேங்ஸ்டர்னு தெரியல. படம் பார்த்தா ஒரு ஹார்பர் பிளாக்ல பண்ணியிருக்காங்க. அந்த நைட் எஃபெக்டில் ஒரு ஐலேண்ட் மாதிரியான ஒரு ஹார்பர் பிளாக்கு அப்படிங்கும்போது படம் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக 100% இது ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட்டு, ஒரு ஆக்ஷன் படங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ட்ரெய்லர் பார்க்குறப்ப பண்ணியிருக்கு. அவ்வளோ எல்லாரையும் அழகாக காமிச்சிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக இருக்குது. அனிருத் ரீரெக்கார்டிங்கில் ஒரு பிஜிஎம்மில் வந்து இப்போமாரி ஒரு பிஜிஎம்மில் வந்து மியூசிக் தான் போடுவாங்க. இதை ராப் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. எல்லா அவங்கவுங்க வர போர்ஷன்லாம் ஒரு ராப் மாதிரி, அதாவது ஜிங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஜிங்கிள்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவுமே நல்லா இருக்குது. ஃபோட்டோகிராஃபி எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு விறுவிறுப்பாக இருக்குது. இவங்க நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு கொண்டிருந்த சோஷியல் மீடியாவில் பேசி கொண்டிருந்த அந்த கதை தான் இந்த ட்ரெய்லரில் இருக்கிறதுங்கிறத மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ட்ரெய்லர் பற்றி சொல்லலாம். ஆனால் முன்னாடி விக்ரம் ட்ரெய்லரும் இதுவும் பார்க்குறப்போ ஒரே சாயல் இருந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதில் இருந்த அந்த ஒரு ஸ்பீட் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மியூசிக்கு எல்லாம் இல்லை அது வேற களம் இல்லையா, அது வேற களம் வேற கதை. இது வந்து ஒரே பிளாக் தான். நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தா தெரியும். ஒரே அந்த ஹார்பருக்குள்ளே நடக்கிற ஹார்பர்லேருந்து வைக்கக்கூடிய அந்த பொருட்கள் வைக்கக்கூடிய இடம், இல்லாட்டி ஹார்பரோட எக்ஸ்டீரியர், இந்த 2 தான் இருக்குது லொக்கேஷன். பெரிய வெளிநாட்டு லொக்கேஷனோ வேறு எங்கேயோ லொக்கேஷனோ கிடையாது. இது அந்த களத்துக்குள்ளே மட்டும்தான் கதை. ஒருவேளை ஃப்ளாஷ்பேக்கில் வேணால் அவங்க எங்கேயாவது போயிட்டு வரலாம், சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம். அவளையே முழுக்க அந்த ஹார்பர் பேக்ட்ராப்பில் நடக்கக்கூடிய கதை தான். அப்படிங்கும்போது திருப்பி அதானே வரும். அது ஒரு ஸ்பீடு காட்ட முடியாது. ஆனால் அதுவே ரொம்ப ஸ்பீடாக காமிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஹார்பரில் அந்த கார் நிற்கிற இடத்த காட்டுறாங்க, கார்பரோட ஷெட்டை காட்டுறாங்க, ஹார்பருக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்த காட்டுறாங்க. இதுதான் மாறி இதுக்குள்ளே தான் லொக்கேஷன் போகுது. பட் அதுக்குள்ளேயே ஒரு ஸ்பீட் இருக்கு இல்லையா. அது கடைசியாக அவர் வந்து ஒரு நடந்து ஹை ஸ்பீடில் நடந்து வந்து ஒருத்தர் லைட்டாக அவர் ஏமாத்துற மாதிரியான ஒரு ஜிம்மிங்ஸ் பண்ணிட்டு போவார். அதுவுமே ஹார்பர் தான். முழுக்க இந்த படம் வந்து ஹார்பரை சுற்றி நடக்கக்கூடிய, ஹார்பருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மேட்டரை இதில் வச்சிருக்கிறான்றாங்க. அதாவது ஹார்பரில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டன்ட்டு அது படத்தில் இருக்குது. அது ரொம்ப பரபரப்பாக விறுவிறுப்பாக ஃபாஸ்ட்டாக அப்படி கொண்டு போயிருக்கிறாரு. அதனால் அதையும் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப அது வேறு களம், கதையும் வேறு. இது ஒரே களம் தான். அப்போ இதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஓகே சார். லோகேஷ் படம்னாலே சென்டிமெண்ட்டில் ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்துலையும் ஃப்ரெண்ட்ஷிப் சென்டிமெண்ட் வச்சுருக்காங்க. ரஜினி சத்யராஜ் கிட்டத்தட்ட மிஸ்டர் பாரத் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இது இல்லை சென்டிமெண்ட்னா டைலாக்கே இருக்கே. ஆமாம். உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் எனக்கு அப்பா இல்லை அப்படின்னு ஸ்ருதிகாசன் கேட்குறாங்க. எனக்கு எதிரியை காட்டிலும் எனக்கு ஃப்ரெண்டு தான் முதல்ல அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போய் அதுக்கு பிறகு அவங்க பண்ணுற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் சொல்கிறாங்க. மிஸ்டர் பாரத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு சீன் இதில் இருக்குது. ஒரு சாங்கோ சீனோ இருக்குது, ரீமிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு, என்னம்மா கண்ணு பாட்டை பண்ணியிருக்காருங்கிற மாதிரி ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கண்டிப்பாக 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு, ஏன்னா சத்யராஜ் அப்போ தான் வந்து வில்லனாக நடித்து வில்லன்லேருந்து அப்படி ஹீரோவாக மாறுறாரு. மிஸ்டர் பாரத்துக்கு முன்னாடி படங்கள் நிறைய வில்லனாக பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு மிஸ்டர் பாரத்துக்கு பிறகு தான் அவர் ஹீரோ ஆறாரு. அதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்தே பண்ணல. இவர் ஒரு பக்கம் ஹீரோ ஆகிட்டார், அவர் ஒரு பக்கம் ஹீரோ ஆகிட்டார். அப்போ இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக திருப்பியும் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு பிறகு ரஜினிகாந்த் நடிக்கிறார். அந்த சாங் வந்து இன்றைக்கும் தெரியும் நமக்கு, என்னம்மா கண்ணு சாங் பயங்கர ஹிட்டு. அப்போ இந்த படத்தில் அது மிஸ்டர் பாரத்தினுடைய தாக்கம் ஏதாவது ஒன்று இருக்கும். கண்டிப்பாக அதை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பார். ஒன்று அந்த பாட்டே பண்ணியிருக்கிறதாக சில பேர் சொல்கிறாங்க, இல்லை அது ஏதாவது சீன்ஸ் வச்சுருக்கிறதாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது ஒரு இருக்கும். அது உள்ள ஒரு மேட்டர் வச்சு அதுலேயும் டைலாக் ஃபுல்லாக இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவனை ஆஃப்லைனில் வச்சுருந்தேன். ஆமாம், 30 வருஷமாகவே ஆஃப்லைனில் இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அதில் மேட்டர் இருக்குதுல்ல. ஆமாம், அந்த ட்ரெய்லரே எனக்கு பார்க்குறப்ப, ஏன்னா இந்த இன்னொரு விஷயத்தை நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இவங்க மேக்ஸிமம் வந்து வேறு எங்கேயும் போகாமல் இதுக்குள்ளேயே வைக்கிறதுனால ஏதோ கதையை வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காகவே அந்த சீனை வந்து ஹார்பருக்குள்ளே இருக்க சீன்ஸை மட்டும் தான் வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி இவங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ளாஷ்பேக்கு, அப்புறம் ஹீரோயின் நம்ம இதுலேயே இல்லை. ஆமாம், ஹீரோயின்ங்கிற ஒரு அந்த ஸ்ருதிகாசன் தவிர வேறு எந்த கேரக்டரையுமே அதில் ரிவீல் பண்ணல. பட் அதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதனால் உடனே எல்லாத்தையும் ட்ரெயிலரில் காமிச்சிட வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரெயிலர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். சாங்கும் கூட இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 ட்ராக் கிட்ட ரிலீஸ் ஆயிருக்கு. சாங் பார்த்தீங்களா? இப்போ எல்லாமே நல்லா இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரீரெக்கார்டிங்கில் போடக்கூடிய சாங்காக தான் இருக்குது. ஒரு ஃபைட் சீக்வன்ஸில், ஒரு ராப் டைப்பில், எல்லாமே அந்த மாதிரி ஏற்கனவே அனிருத்தினுடைய ஸ்டைலில் மாதிரி இருக்குது. ஆல்ரெடி 3 சாங் கேட்டோம். ஆல்ரெடி 3 சாங் கேட்டோம். இது வந்து எப்படின்னா ரீரெக்கார்டிங் ஓரியன்ட் சாங் தான். அது ரீரெக்கார்டிங்கை போட்டதா அப்படியே வந்து ஒரு ஜிங்கிள்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு
அதை கேசட் ஆடியோவாக வந்து போட்டுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது எல்லாமே. அந்த எல்லாமே இந்த லோகேஷ் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியே மியூசிக் இங்கிலீஷ் சாங் அது அப்படியே மிக்ஸ் பண்ணி லோகேஷ் பேட்டர்னும் கிடையாது, அனிருத் பேட்டர்னும் கிடையாது. எல்லாருடைய பேட்டர்னும் சேர்ந்து தான் அது. லோகேஷ் வந்து அனிருத் மாதிரி பண்ணுறாரு, அனிருத் லோகேஷ் மாதிரி பண்ணுறாரு. 2 பேரும் சேர்ந்து பண்ண பேட்டர்ன் அப்படின்னா சொல்லலாம். லோகேஷ் அனிருத்தும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா. லோகேஷ் அனிருத் என்ன பண்ணுறாருன்னா சிவகார்த்தியனுக்கு ஒரு டைப் ஆஃப் பண்ணுறாரு ஒரு பாட்டு. ஆனால் இவருக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக, அதை தாண்டி ஒரு ஸ்டைலிஷாக பண்ணிட்டாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணுறப்ப அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. அந்த ஆடியோ மொத்த ஆடியோவுமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 சாங் இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த கூலி படத்தில் பெரிய ஸ்டார்னு பார்த்தா ரஜினி மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு பெரிய ஸ்டார். அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்க்ரீன் ப்ரெஸ் அவங்கள பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த 2.5 மணி நேரங்கிறப்போ பத்தாது ஒன்று. ஆனால் அதுக்குள்ளே எல்லாருடைய ரோலும் லீடாக பண்ணுற மாதிரியே லோகேஷ் கொண்டு போயிருக்காரு சார். இல்லை, கண்டிப்பாக கொண்டு போயிருப்பாரு. இதில் சொன்ன மாதிரி அடித்தவன் ஒருத்த மட்டும் டான்டா, எல்லாமே டான் தான். அந்த மாதிரி தான் எல்லாமே பெரிய ஆள். அமீர் கான் அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. இந்த பக்கம் சத்யராஜ் தமிழ்நாட்டில், உபேந்திரா, இந்த பக்கம் நாகார்ஜுனா மெயின் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஆனால் என்னென்னா நாகார்ஜுனா, ரஜினிகாந்த், சத்யராஜ் இந்த 3 பேருக்குள்ள தான் கதை. மீதியெல்லாம் அங்கங்கே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஃபுல் லென்த் படம் வரமாட்டாங்க. அமீர் கானாக இருக்கட்டும், எப்படி இதில் ஜெயிலரில் இருந்தாங்களோ கேமியோ தான் அவங்கெல்லாம். ஆனால் படம் ஃபுல்லாக வர்றது யாருன்னா நாகார்ஜுனாவும் ரஜினிகாந்த், சத்யராஜ் இவங்க 3 பேருக்குள்ள தான் கதை. உபேந்திரா இருக்காரு. உபேந்திரா பெருசாக பெரிய பிளேஸாக இருக்காது. அவங்கெல்லாம் கேமியோ தான் இருக்கும். உபேந்திரா, நீங்கள் அமீர் கான் இவங்க எல்லாமே வந்து கேமியோவாக தான் இருக்கும். கதை வந்து இவங்க 3 பேரை சுற்றி தான் கதை. அப்படிங்கிறனால அந்த படத்தை வந்து தெலுங்கு ரைட்ஸ், ஆந்திரா தெலுங்கானா வந்து இவர் வாங்கியிருக்கிறார். நம்ம நாகார்ஜுனா நாகார்ஜுனா ஆந்திரா தெலுங்கானா ரிலீஸ் பண்ணுற பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டார். அப்போ அவருக்கு அங்கே ஒரு பெரிய இந்த படத்தில் ஸ்கோப் இருக்குது. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க 3 பேரை சுற்றி தான் கதை. அவங்கெல்லாம் எல்லாமே கேமியோவாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பெருசாக ஸ்பேஸ் இருக்காது. முழுக்க ரஜினிகாந்த் படம் தான் அது. சார், இப்போ அந்த படத்தோட பிஸ்னஸ் எந்த அளவு இருக்குது இப்போ சார்? ஏன்னா அவ்வளோ பெரிய மார்க்கெட்டை கைக்குள்ள வச்சிருக்காங்க. முக்கியமாக ஹிந்தி மார்க்கெட். அமீர் கான் கேமியோ பண்ணுறாங்கிறப்போ ஹிந்தி மார்க்கெட்டில் பெரிய அளவில் படம் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு ஒரு ஹைப் இருக்கு இல்லையா? பிஸ்னஸ் எந்த அளவுக்கு? இல்லை, பிஸ்னஸ் எல்லாமே விற்று முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 560 கோடி ரூபாய்க்கு தமிழ் சினிமாவில் எந்த படமே பண்ணாத ஒரு பிஸ்னஸ் இந்த படம் பண்ணியிருக்கு. படம் நீ அந்த எப்படி இருக்குது, கண்டென்ட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெரியாது. அதுக்கு முன்னாடி படம் வந்து ஒரு பெரிய லாபகரமான படமாக இருக்குது. சன் பிக்சர்ஸ்க்கு பெரிய லாபம் கொடுத்துருக்கு. 560 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக். அதை காட்டிலும் ஒரு பெரிய விஷயம், கிட்டத்தட்ட 100 கண்ட்ரியில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. 100 நாட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அமெரிக்காவிலே கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் 7 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ரீ புக்கிங்கே நடந்திருக்கு. யூஎஸில் மட்டும். அது நாளுக்கு நாள் அதிகமாக போயிட்டே போகுது. அதிகமாக கூட 10 கோடி ரூபா வரைக்கும் கூட போகும். ப்ரீ புக்கிங் நான் சொல்கிறது. அமெரிக்காவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 80 to 100 ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அமெரிக்கா யூஎஸில் மட்டும். அந்த மாதிரி நிறையா ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. படத்தை வாங்கிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்கவுங்க தனித்தனியாக ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இப்போ மலேசியா வாங்கினாலாம் மலேசியாவில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெரிய ஸ்டார் பேஸு, ஃபேன் பேஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த கூலி அந்த சிம்பிள் போட்டிருக்காரு இல்லையா, அது மாதிரி அங்கே அடித்து வர்றவங்களாம் பொது இடங்களில் வச்சு கொடுத்து அதை ஒரு ப்ரொமோஷனாக பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம். இந்த பக்கம் கர்நாடகா வாங்கினவங்க என்ன பண்ணால் அமேசான் கூட டைப் போட்டு அமேசான் வாங்குற எல்லாத்துலேயும் கூலி படத்தோடைய ரேப்பரில் டெலிவரி பண்ணுறாங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்களும் தனித்தனியான ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த நாளையில் ஒரு 2 நாளைக்கு கண்டிப்பாக இதுதான் பேசு பொருளாக இருக்கும். இப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பட் பெருசாக எந்த சேனலுக்கும் அலௌட் கிடையாது. அதனால் சன் பிக்சர்ஸ் தான் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறாங்க. ஆனால் செய்திகள் வெளியே வந்துடும். செய்திகள் வெளியே வந்தாலும் அவர் சொல்லக்கூடிய கதை மற்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி நைட் இருந்தே வந்து அது வந்து ஒரு டாக்காக போயிடும். ஒரு 2 நாளைக்கு கண்டிப்பாக இது ஒரு பேசு பொருளாக இருக்கும். அது மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம அதை பற்றி நாளைக்கு பேசுவோம். அவர் என்ன பேசினாருங்கிறத பார்த்துட்டு நம்ம பேசுவோம். ஏன்னா கண்டிப்பாக கூலி படத்தோட ஆடி லான்ச் தாண்டி 50 years ஆஃப் ரஜினிசம் வேறு 2 விஷயத்தையும் சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி பண்ணுறாங்க. இல்லை, கண்டிப்பாக அவங்கள பொறுத்தவரைக்கும் ஈவெண்ட் பண்ணுறதுலாம் அவங்க ஒரு சாதாரண விஷயம். பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இது அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன். ரஜினிகாந்துக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்போ இவர் பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, இவர் எந்த மேடையில் ஏறி அந்த குட்டி கதைக்கு ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது. அரசியல் ரீதியாகவும் சரி, சினிமா ரீதியாகவும் சரி, பல அர்த்தங்கள் இருக்கும் இல்லை. அப்படி இவர் பேசக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பேசு பொருளாக வரக்கூடிய 2-3 நாளைக்கு அதான் ஓடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் இந்த ஸ்டேஜுக்குள்ளே ஆடிட்டோரியத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறதே ஒரு பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுட்டு இருக்கு. மெயின் ஸ்ட்ரீமே அதை போட்டுட்டு இருக்காங்க. யாருக்குமே வெளியே டாட்டா காமிச்சு நானும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன்ட்டு போயிட்டாரு. அதுவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அது ஒரு டாக்கா போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸை வச்சு நம்ம பேசலாம். நான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது ரஜினி சாரோட ஸ்பீச் மட்டும். கண்டிப்பாக அவருடைய ஸ்பீச். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக இருக்கிறாரு. 50வது வருடத்தினுடைய நிறைவு விழா அப்படிங்கிற மாதிரி இது. அப்படிங்கும்போது இதில் அவர் என்ன பேச போகிறாரு, ரொம்ப உணர்ச்சி பலமாக ஏதாவது பேசிடுவாரோ அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நம்மளுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், ஃபைனலாக அந்த சர்டிஃபிகேட், ஏன்னா லோகேஷ் கனகராஜோட படத்துக்கும் சரி, சன் பிக்சர்ஸோட படங்களுக்கும் சரி, இதுதான் ஃபஸ்ட் டைம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி படம் ட்ரெய்லர் பார்த்தது ஃபுல்லாகவே ஃபைட்டாக தான் இருக்குது. இல்லை, இந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அடல்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிறது தான் அந்த போட்டு ரவுண்ட் போட்டிருப்பாங்க. ஒரு கவர்ச்சிகரமான பாட்டாக இருக்குது, கவர்ச்சிகரமான சீனாக இருக்குங்கிறதுக்காக கொடுப்பாங்க. சென்சார் போர்டுக்குன்னா சில விதிமுறைகள் இருக்குது. அதில் சில திருத்தங்கள் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு
இந்த மாதிரி வயலன்ஸான படத்துக்கும் ஏ கொடுக்கலாம் அப்படின்னு முதலில் பண்ணப்பட்ட படம் இந்த படம். அவங்க திருத்தம் பண்ணப்பட்ட பிறகு வந்தக்கூடிய முதல் படம் கூலி தான் முதல் படம். இனி அடுத்து இந்த மாதிரியான ஆக்ஷன் படங்களுக்கு நிறைய ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. ஏன்னா சென்சார் போர்டே அந்த மாதிரியான அவங்க சட்ட விதிகளை திருத்திட்டாங்க. அதில் வந்த படம் முதல் படம் இது. நீ வரக்கூடிய படங்கள் பெரும்பாலும் ஆக்ஷன் படம், வெட்டுக்குத்து படம், இந்த மாதிரி படங்களுக்கு ஏ தான் கிடைக்கும். அதுக்கு முதல் படமாக இந்த படம் மாட்டிக்கிச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்சார் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த படம் தப்பிச்சிருக்கும். இப்போ அந்த விதிகளை திருத்தப்பட்ட பிறகு வந்த படம்னால அது ஏ வாங்கியிருக்கிறாங்க. பட் ரஜினிகாந்த் படங்க அப்படிங்கிற போது ஒரு மாஸ் இருக்குது. வெளிநாடுகளில் வேறு சென்சார். இப்போ நம்ம சென்சார் வேறு, நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும் இந்த வாங்குற சென்சார் யூஸ் பண்ணிக்கலாம். வெளிநாடுகளில் போகிறப்போ அங்கே ஏவா என்ன சென்சாருங்கிறதுல அந்த நாடு ஒரு சென்சார் பண்ணும். அதை வச்சு தான் அங்கே பிஸ்னஸ் இருக்கும். பட் ஏங்கிறது வந்து இந்த சேட்டலைட்டில் போகிறப்போ கொஞ்சம் சிக்கல் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தாலும் ஏபி யூஏ எல்லாம் பார்த்து தேட்டரில் உள்ள யாரும் அலோவ் பண்ணுறது கிடையாது. பெரும்பாலும் எல்லாரும் போயிடுறாங்க. பட் இது தெரியும், இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு அடல் சோனி படம் கிடையாது, ஆக்ஷன் படம் தான். அதனால் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சார், சமீபத்தில் வந்த படங்கள் எல்லா படங்கள்லையும் ஒரு ட்ரெய்லர் பார்த்தப்போ சரி ஒரு ஹைப் இருந்துச்சுன்னா அந்த 1000 கோடி வசூல் தான். இந்த படம் அடிக்குமா இந்த படம் அடிக்குமான்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ கூலிக்குமே அதே ஒரு டாக் போய்கிட்டே இருக்கு. 1000 கோடி வசூல் நெருங்குமாங்கிற ஒரு விஷயம் நானும் இந்த 10 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். 1000 கோடி கூலி அடிக்குமா அப்படின்னு எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. தமிழ் சினிமா ஒரு 1000 கோடி கலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. ஏன்னா அந்த வேறு மொழி படங்கள்லாம் 1000 கோடி அடிச்சிருச்சு. நம்ம எல்லாருக்கும் முதல்ல வந்துன்னா ஒட்டுமொத்த சவுத் இந்தியன் ஃபிலிமுடைய ஹப்பாக வந்து இருந்ததும் தமிழ்நாடு தான். பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியுமே இங்கே தான் இருந்துச்சு. கர்நாடகா, தெலுங்கு, ஆந்திரா, மலையாளம் எல்லா படமும் இங்கே தான் ப்ரொடக்ஷன் நடக்கும். அப்படி இருந்து அவங்க நம்மகிட்ட இருந்து போன எல்லாருமே வந்து 1000 கோடி அடிச்சிட்டாங்க, நமக்கு அடிக்கலைங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அதுக்கு உண்டான எல்லா பொட்டன்ஷியல் நம்மகிட்ட இருக்குது. சரியான கதையும் அந்த இதுவும் மாட்டலை. ஆனால் இந்த படம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 560 கோடி ரூபா வரைக்கும் பிஸ்னஸ் ஆயிருக்கு. வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணுறாங்க, 100 நாட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கலெக்ஷனையும் பார்க்குறப்ப கண்டென்ட் ஓரளவுக்கு இந்த காமன் ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர அளவுக்கு கண்டென்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி அடிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாருடைய ஆசையும் மாதிரி எனக்கும் அந்த ஆசை தான். வெயிட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே சார், கண்டிப்பாக சார். இந்த கூலிப்படம் 1000 கோடி ஆயிடுச்சுன்னா தமிழ் சினிமாவை காப்பாற்றின வேலையாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.